ஆனால் உங்களுடைய கட்சிக்காரர்கள் மரத்து மேலே ஏறுறான், கரண்ட் கம்பியில் துள்ளுறான், மேலேருந்து குதிக்கும் போது. இதே ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, மேலே ஏறாதீங்க, கீழே விழுந்துருங்க, இறங்குங்கன்ட்டு. அதே தான் வைக்கவும் சொல்லியிருக்காரு. ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்த ஒருவர்கள் செய்யும்போது இப்போ ஆர்கனைஸ்டே இல்லை, புதுசு சின்ன பசங்க தான் வந்திருக்காங்க, ஏதோ ஆர்வத்தில் ஏறிட்டான், அதையே நம்ம திருப்பி குறை சொல்லணுமா? சூரியனை சிம்பிளாக்கி நம்ம கையில வச்சிருக்கோம், ரெட்டையில சிம்பிளாக்கி வச்சிருக்கோங்க. சிம்பிள்ன்றது ஊதி. நான் அதை தான் சொல்றேன் சார். துப்பாக்கி சின்னம் கொடுத்தா துப்பாக்கி அட்டையில வச்சு இப்படி காட்டுவீங்களா, சுட்டு காட்டுவீங்களா? துப்பு சின்னம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? காலில் போடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? வெறுப்பல் அடிப்பீங்களான்னு கேட்கறேன். நீங்க தானே சொல்றீங்க விசில் சின்னம் கொடுத்தா ஊதி காட்டுவான். ஒருவர் இறப்பு, அதுதான் பிரதான குற்றமா முன்வைக்கிறீங்க. அவருக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்குதா சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கு. அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இந்த வெயிலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு இறப்பு ஏற்படுது. இதுக்கு விஜய் காரணம். பீகாரில் செஞ்சா தப்பு, தமிழ்நாட்டில் செஞ்சா சரியா? இல்ல, பீகார்ல செஞ்சது வேற. பீகார் இல்ல, அது கடன் மட்டும் கிடையாது. நாட்டில் இருக்கவங்க ஃபுல்லா அயோக்கிய கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஜய் முளைக்கும் போதே, பிறக்கும் போதே ஒரு குழந்தை, ஒரு பாம்பு குட்டி விசப்பல்லோடு பிறப்பது மாதிரி விஜய் பிறக்கும் போதே ஒரு அரசியல் கட்சியாக உருவாவதற்கு முன்னாடியே 2015 ஊழல் பண்ணி, அதாவது அந்த கருப்பு பணத்தை வாங்கி. இப்போ விஜயை குறித்து நீதியரசர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். திரைப்படத்துல ஹீரோவா நடந்துடுறீங்க, நிஜ வாழ்க்கையில ஏன் இவ்வளவு மோசமா ஒரு வில்லன மாதிரி நடந்துடுறீங்கன்னு பேசுறாரு. ஆனா பத்திரிகையாளர்களை இவ்வளவு இழிவாகவும் அடித்து துன்புறுத்தியதும் யாருமே கிடையாது, இந்த தாவேகா தற்கூரிகளை தவிர. ஏன் திமுகவில் நடந்துச்சு? சமீபத்தில் மணல் குவாரி செய்தி சேகரிப்புக்கு போனவரை அடிச்சு ஒரு எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யாம இருக்காங்களே, அது செய்யலையா? பெண்கள் பிரச்சனை இதே மாதிரி பல பேர் கைது. உன் கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி செத்து போனாங்க. அதாவது மருந்து கிருந்தெல்லாம் குடிச்சாங்க. அவங்க எல்லாம் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கும் போது தான் விஜய் போய் மலேசியாவில் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடினார். வேற யார் மேலேயாவது குற்றச்சாட்டுகள் ஊர்ஜிதமாயிருக்குதா? ஊழல் செய்யறாங்க, அது பண்றாங்க, எல்லாம் குற்றச்சாட்டு மட்டும்தான். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டிருக்குதா? பொன்முடி மீது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த அமைச்சரவையில் எல்லாரும் மீது இந்த 2000 ரூபாய் அது எலெக்ஷனுக்காகத்தான் கொடுக்கப்பட்டதானா? ஆமாம், எலெக்ஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. எலெக்ஷனுக்காக கூட கொடுக்க கூடாதுன்னு ஏன் அவசரமா ஓடுறாங்க? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் சுமன் கவி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நேற்று சேலத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் பல்வேறு விஷயங்களை முன் வச்சாரு. அதில் என்ன சொல்ல வந்திருக்காரு மக்களுக்கு? அவருடைய பேச்சு என்பது அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்துட்டு வரணும். ஒரு திரைப்படத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய திரைப்படம் ஆரம்பத்தில் அவர் நடிக்கும்போது அந்த நடிப்பு ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கும். அப்புறம் அவருடைய நடனம் கூட ரொம்ப சுமாராக இருந்திருக்கும். வளர வளர அவருடைய நடிப்பும் அவருடைய திறமையும் வளர்ந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லைன்லேயும் அவர் தன்னை வளர்த்தெடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் 1.5 வருடங்களுக்கு மேலாக இவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரலும் அந்த பேச்சினுடைய தன்மை என்பது மெச்சூர் ஆகலை. ஒரு சாதாரண அரசியல் புரிதல் உள்ளவர்கள் கூட பேசுகிற அளவுக்கு கூட ஒரு தரமான பேச்சு அவர் பேசவில்லை. வெறும் சவடால். என்னை அடக்க நினைக்கிறாங்க, ஒடுக்க நினைக்கிறாங்க. இல்லை, அதுவும் உண்மைதானே ஒரு சில விஷயங்கள்ல. இல்லை, எனக்கு பண்ணுறாங்க தானே. எனக்கு எஸ்ஓபி கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங், அது அந்த ப்ரொசீஜருங்கிறது இல்லை. அது ஏதோ ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அதெல்லாம் போட்டு அதை அப்படி மாற்றி சொல்கிறாரு. நேரடியாக ஸ்டாலின் தான் அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இவர்கள் கரூருக்கு போகிறப்பன்னு தான் நினைக்கிறேன், எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடணும், அதாவது இந்த விதிகளை எல்லாம் தளர்த்தணும், எங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட அதிகமான விதிகளை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், இவர் பிடிஆர் நிர்மல்குமார் ஊடக அணியை சேர்ந்தவர் போய் கேஸ் கொடுத்தார். அதை விசாரித்த நீதிபதி சொன்னார், அவர் விசாரணையெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ காட்டினாங்க போலீஸ். அதை பார்த்துட்டு, அப்போ உங்கள் கட்சிக்காரன் எவனுமே கட்சிக்காரன் மாதிரி நடந்துக்கல, மற்ற கட்சிக்காரர்களுக்கு கூப்பிட்டா ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக வருவாங்க, உட்காருவாங்க, கோஷம் போடுவாங்க, எழுந்து நின்று பாட்டு பாட சொன்னால் போடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய கட்சிக்காரர்கள் மரத்து மேலே ஏறுறான், கரண்ட் கம்பியில் துள்ளுறான், மேலேருந்து குதிக்கும் போது அவருக்கு அவருக்கு குதிச்சு அவர் ஃபீல் பண்ணிட்டார்,
இவர்களுக்கு இதோட முடிக்கக்கூடாது, இன்னும் கூடுதலான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி பல கூடுதலான நிபந்தனைகள் விதிக்கணும்னு சொல்லி என்ன காரணத்துக்காக எங்களுக்கு விதிகளை எல்லாம் தளர்த்தி நிபந்தனைகளை தளர்த்தி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க போன இடத்தில்தான் கூடுதல் நிபந்தனைகள் விதிக்க வேண்டும்னு சொல்லி கேஸ் முடிஞ்சுது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் தாவேகாவுக்கு இருந்தது. இதே நிலைமை வந்து மதிமுகவும் இருந்திருக்கு. பல்வேறு வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். மரத்து மேலே ஏறாதீங்கன்னு சொல்லி வைகோ அவர்களும் சொல்லியிருக்காரு. ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் தொடக்கத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். படிப்படியாக தான் ஒரு ஆர்கனைஸ் ஆக முடியும். எடுத்த உடனே நம்ம வந்து இந்த ஆர்கனைஸ்டாக ஆக முடியுன்றத முடியாது, வாய்ப்பு இல்லை. இல்லை, நீங்கள் அதாவது ஒரு விதிவிலக்கான ஒரு சம்பவத்தை ஒரு கட்சியில் குறிப்பிட்டுட்டு விதியே இதுவாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இதில் குறிப்பிட்டு ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. சரியா இருக்கக்கூடிய ஒன்றில் எதேச்சியாக நடக்கிற சிறு தவறை குறிப்பிட்டு முழுக்க கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தோடு ஒப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பானது. வைகோவுடைய கட்சிங்கிறது ஏற்கனவே ஆர்கனைஸ்டாக திமுகவில் பயிற்சி பெற்றவர்கள் திமுகவிலிருந்து தான் பிரிஞ்சு உடைச்சி வந்தது. அதுதான் நானும் சொல்கிறேன். திமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் இந்த வேலையை பார்த்தாங்க. திமுகவிலே நடந்திருக்கு. இதே ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, மேலே ஏறாதீங்க, கீழே விழுந்துருங்க, இறங்குங்கன்ட்டு. அதே தான் வைகவும் சொல்லியிருக்காரு. ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்த ஒருவர்கள் செய்யும்போது இப்போ ஆர்கனைஸ்டே இல்லை, புதுசு சின்ன பசங்க தான் வந்திருக்காங்க, ஏதோ ஆர்வத்தில் ஏறிட்டான், அதையே நம்ம திருப்பி குறை சொல்லணுமா? இல்லை, அது நம்ம சொல்லலை, வீடியோவை பார்த்த நம்ம வந்து நாமளும் வீடியோவை பார்த்து அதிர்ந்து போகிறோம். நீதியரசர் பாஸ்கர் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு மோசமா நடந்துக்கிடுவாங்களா அப்படின்னு அவர் அதிர்ச்சி அடைகிறாருங்க. மொத்தமா வருகிற கூட்டத்தில் ஒருத்தர் 2 பேர், நான் மறுபடியும் சொல்றேன், விதிவிலக்கு விதிகள் அல்ல. எவ்ரி லா ஹேஸ் எ எக்ஸம்ஷன், எவ்ரி எக்ஸம்ஷன் இஸ் நாட் த லான்னு ஒரு இது இருக்குது, ஒரு பழமொழி இருக்குது. எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு, விதிவிலக்குகள் எல்லாம் விதி அல்ல. அதே மாதிரி விஜய்க்கு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். விஜய் கட்சியில் ஒழுக்கமாக வந்துட்டு ஒழுங்காக போகிறதுக்குன்னு 10 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த 10 பேர் விஜயினுடைய கட்சி இல்லை. விஜய் கட்சிக்குன்னு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. அது அன்ஆர்கனைஸ்டு மாபு தான், திடுதுன்னு தான் வரும். விஜய் சொல்லவே சொல்லியிருக்காரு, என் கிட்டே வராதிங்கன்னு சொல்கிறார். இன்னொன்று நீங்களே பார்த்துருப்பீங்க, கூட்டங்களுக்கு குழந்தைகளை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி 41 பேர் கரூரில் இறந்ததுக்கு பிறகு கூட்டம் கூட்டுறாங்க எங்கள் பாண்டிச்சேரியில். அந்த கூட்டத்துக்கு குழந்தையோட ஒருத்தர் வராரு, ஒரு பெண்மணி வராங்க, அவர்களை திட்டி யார் புஷியானந்த் அனுப்புகிறாரு. அதை டிவிக்காரன் என்ன போடுறான் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பொறுப்புணர்ச்சியோடு திருப்பி அனுப்பிய பொதுச் செயலாளர்னு சொல்லி அவரை புகழ்கிறான். எப்போ உன் கூட்டத்துக்கு வருகிறவனுக்கு 40 பேர் செத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி, அந்த அறிவு கூட 2வது இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் மோசமாக இருக்காங்க. சரி, அன்னைக்கு தான் ஆரம்பத்தில் கரூரில் வரும்போது தான் அந்த பைக் உள்ள இப்படி வந்துச்சு. இப்போ வரலும் நீங்கள் போன வீடியோ என்னாச்சு, அதாவது இந்த சேலத்துக்கு வந்திருந்த போது கூட தொடர்ந்து பின்னாடி ஒரு பைக் வந்துகிட்டே இருங்க வீடியோவில் பார்த்தேன். அப்போ அவர்களுக்கு என்ன, நீங்கள் புத்தி சொல்லி திருகிற அளவில் அவர்கள் இல்லை. அவர்களுடைய அந்த பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லணும். மயக்கம், மதிமயக்கம் இதெல்லாம் வந்து சிறுபொழுது இருந்து கலைந்து போகக்கூடியது. ஆனால் திரை பைத்தியம் இருக்கு இல்லையா, இது தெளிய முடியாத அளவுக்கு முத்தி போய் இருக்குது. அதனால தான் போகிறாங்க. போகிறது மட்டும் இல்லை, ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு. 41 பேர் அங்கே இறந்து போனாங்க. இந்த இடத்துலையாவது வருகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கணும். நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா, வர்ற கூட்டத்தில் எங்கேயாவது ஆர்கனைஸ்டாக இருப்பாங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குதா, இந்த கூட்டம் ஒழுங்காக இருந்ததற்கான ஏதாவது உண்டானா கிடையாது. இப்போ செங்கோட்டையில் நடத்தப்பட்ட கூட்டமும் நல்லபடியாக நடந்துருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகும் கூட்டம் நடத்தினாங்க, இண்டோரில் கூட்டம் நடத்தினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நபர் வந்து கட்சிக்காரனும் கிடையாது, மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு நபர். தன்னுடைய ஃப்ரெண்டு கூட விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அன்நேச்சுரல் டெத்துன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் யார் தப்பு இருக்கு? அதாவது உங்கள் கூட்டத்துக்கு வருகிறவர்கள் மட்டும் ஏன் அன்நேச்சுரல் டெத்து நடக்குது? கரூரில் நீங்கள் கூட்டம் நடத்துவதற்கு முன்னாடி முப்பெரும் விழா நடத்தினார் செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 3 லட்சம் பேர். நீங்கள் கூட்டம் கூட்டி நெருக்குனீங்களா அந்த இடத்துல, அதாவது அந்த விஜயினுடைய கார் சென்று நின்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல 27,000 பேர் தான் இருந்திருக்காங்க. வெறும் 27,000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்துக்குள்ள காரை கொண்டு போய் நெருக்கி, அதாவது சதன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நெருக்கி கொன்னதுங்கிறது யாருடைய குற்றம்? அப்போ விஜய் வெறும் ஒரு 27,000 பேரை கூட கட்டுப்படுத்த முடியாத விஜய், இன்னொரு பக்கம் 3 லட்சம் பேரை கட்டுப்படுத்தி பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டுறாங்க. இன்னொன்று, அதில் 1 லட்சம் பேருக்கு 25,000 பேர் பெண்களுக்கு ஒரு சீருடை சேலையில், 25,000 பேர் பெண்கள் சுடிதாரில் ஒரு சீருடை,
ஆண்களுக்கு 25,000 பேர் வேஷ்டியில் ஒரு சீருடை, 25,000 பேருக்கு பேண்ட் ஷர்ட், இப்படி 1,00,000 பேருக்கு சீருடை. வந்து உட்கார்றவங்களுக்கெல்லாம் சேரு, உள்ள பிஸ்கட் எல்லாமே இருக்குது, தண்ணி. இதெல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட கோடி கோடியா இருக்குது, பணம் சம்பாதிக்கிற, இங்க ஒண்ணும் இல்லாம அவங்களா தன்னெழுச்சியா வராங்க. இது அப்படி இல்ல. விஜய் திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு அன்சிவிலைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு மாப உருவாக்குறார். நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது ஈரோட்ல வந்து இவரு கூட்டம் போட்டு காட்டிட்டாரு. யாரு? செங்கோட்டையன் சிறப்பா நடத்திட்டாரு அப்படிங்கிறீங்களா? செங்கோட்டையனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இன்னொன்னு, நீங்க அது சரியான ஒரு விஷயம். அவருடைய கட்சிக்குள்ளே, யார், விஜயினுடைய கட்சிக்குள்ளேயே பெரிய நெருக்கடி இல்லாத ஒரு கூட்டமா அதை அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற அளவுல தான் நீங்க அதை வந்து சிறப்புங்கிறீங்க. ஆனா அதே செங்கோட்டையன் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு என்ன சொல்றா தெரியுமா? யாரும் விசில கொண்டு போய் ரோட்ல இருக்கிற ஆயா, படுத்துக்கிட்டு இருக்கிற பெரியவர் யார் காதலையும் ஊதிறாங்க, ஒரு ஓட்டு போச்சு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது வந்து ஓட்டை உருவாக்குறதுக்கான வழி தானே. வெரி குட், வெரி குட். இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. வெரி குட். ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கட்சிக்குள்ள ஒரு அனுபவம் சாய்ந்த ஒரு நபரை வந்து கொண்டு வந்து சேர்க்க போகுது. அந்த கட்சி ஆர்கனைஸ்ட் ஆகுது. நம்ம அப்படிதானே எடுத்துக்கணும் அதை. வெரி குட். இத ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு. விஜய் மேடையில் என்ன சொன்னாரு? இங்க சேலத்துல பேசின விஜய் என்ன சொல்றாரு? உங்கள்ட்ட பணம்லாம் கொண்டாடுவாங்க, கொண்டாந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு அவங்க காதல் விசில ஊதி அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அதாவது எதிர்ப்பை தெரிவிங்கன்னு சொல்றாரு. அப்படி இல்ல, விசில ஊதுங்கிறது அவர் விசில தான் சொல்றாரு. விசில ப்ரமோட் பண்ணணுங்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு. நீங்க கட்சி தலைவர் அப்படிதானங்க பண்ணுவாரு. தன்னுடைய கட்சி சின்னத்தையோ மற்ற விஷயங்களையோ கட்சியையோ தேர்தல் பரப்புரையில எல்லாருமே அந்த செய்யக்கூடிய விஷயம் தானே. வருகிற ஒருவர்கிட்ட விசில அடிக்காதீங்க, இருக்கிற ஓட்டும் போயிரும், அவங்கள துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வர்றவன் காதுல விசில ஊது, குழந்தைங்கலாம் விசில் ஊதுங்க, இன்னும் வீடியோ போடுங்க, விசில் அடிச்சு எல்லாரும் வீடியோ போடுங்க அப்படின்னு. இது அதாவது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல அப்பா அம்மாவை போட சொல்லுங்க. எப்படி? அதாவது அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய வழி நடத்தி இதை சாப்பிடக்கூடாதுப்பா, இப்படி நடந்துக்கணும்னு சொல்ற காலம் போய், குழந்தைங்க சொல்லி அப்பா அம்மாவை, மாமா சித்திய, நீங்க விஜய்க்கு தான் போடணும், விஜய்க்கு தான் போடணும், எங்க அங்கிள் நீங்க விஜய்க்கு தான் போடணும்னு குழந்தைங்களை தூண்ட சொல்றாரு. இதை மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சியை நீங்க பார்க்க முடியுமா? நீங்க சொல்றது ஒரு பக்கம். விசில் ஊதக்கூடாதுன்னு யாருக்கு யார்கிட்டலாம் ஊதக்கூடாதுன்னு சொன்னது செங்கோட்டையன். விசில் ஊதுங்கன்றது துட்டு கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்கல்ல, அவங்க கிட்ட ஊதி காட்டுங்கன்னு சொல்றது விஜய். நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம்ல. இல்ல விசில வந்து காசு வாங்கிட்டுங்க, காசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிக்கிங்க, வர்றவங்களுக்கு விசில் ஊதி காட்டுங்கன்னா சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அது என்னன்னா, எக்ஸாக்டா விசிலை ஊதாதீர்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவங்க. அதாவது எனக்கு ஒரு சின்னம் கொடுத்தாச்சு, இதை நான் ப்ரமோட் பண்ணோம். விசில்ன்றது ஊதுறது தான். அதை பிரம்பு சின்னம் கொடுத்து அடிச்சு காட்டுவீங்க, துப்பாக்கி சின்னம் கண்டா துப்பு சுட்டு காட்டுவீங்களா? நம்ம சூரியனை சிம்பிள் ஆக்கி நம்ம கையில வச்சிருக்கோம், ரெட்டையில சிம்பிள் ஆக்கி கையில வச்சிருக்கீங்க. விசில்ன்றது ஊதி. நான் அதை தான் சொல்றேன் சார். துப்பாக்கி சின்னம் கொடுத்தா துப்பாக்கி அட்டையில வச்சு இப்படி காட்டுவீங்களா, சுட்டு காட்டுவீங்களா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. செருப்பு சின்னம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? காலில் போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பீங்களான்னு கேட்கறேன். நீங்க தானே சொல்றீங்க விசில் சின்னம் கொடுத்தா ஊதி காட்டுவோம், டமாரம் சின்னம் கொடுத்தாங்க இப்படி கை காட்டினார், அடிப்போன்ட்டு. அதுக்காக டமாரத்தை கொண்டாந்து காதலியா வச்சு அடிச்சு காட்டினாரு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், தூக்கி காமிச்சாங்க, பானை வடிவில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. சார் விசில காட்ட கூட செய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னா, விசில் அடிக்காதீங்க, இது வந்து நியூசன்ஸ். நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய்க்கு ஏற்ற மாதிரியே இந்த சின்னமும் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு நியூசன்ஸை ஏற்படுத்தணும், பொலிட்டிக்கலா முன்னேறணுங்கிறது இல்ல, ஒரு பொல்யூஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் செய்யறாரு. அப்போ அனுபவம் நிறைந்தவர் விசில் ஊதாதன்னு சொல்றாரு. அனுபவம் இல்லாதல்ல, என் தொண்டன் விசில் ஊதத்தான் செய்வான், அதுதான் எனக்கு வேணும். ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்துல பாட்டும் வச்சிருக்காங்க, அதையே வந்து சின்னமாகவும் கேட்டிருக்காங்க, கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரமோஷன் தான் இந்த விஷயம். ஒரு கட்சியில் என்னுடைய கொள்கையோ மற்ற விஷயங்களையோ இல்லை சின்னத்தையோ கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ குக்கருக்குன்னு கிடச்சிது, எல்லாருக்கும் குக்கர் கொடுத்தாங்க, அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ல மக்கள்கிட்ட. இவர் ஏற்கனவே படத்துலையும் பயன்படுத்தியிருக்காரு, பாட்டிலையும் பயன்படுத்தியிருக்காரு, அது கிடைக்கும் போது சந்தோஷமாக அதை எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேர்க்குறாரு. இது இப்படி எடுத்துக்கலாம்ல. இல்லை, அப்போ விசில் அடிக்காதீங்கன்னு சொன்னதோட பொருள் நான் சொல்கிறது என்னென்னாங்க, அதாவது நியூசன்ஸை ஏற்படுத்துவது, இதை வந்து அவர்கள் திட்டமிட்டு செய்கிறாங்க.
அதை வந்து விஜய் என்டாஸ் பண்றாரு. விஜயினுடைய கொள்கை என்ன? அதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒண்ணு செங்கோட்டையன் சொல்வது தவறா இருக்க முடியும், அல்லது விஜய் சொல்வது தவறா இருக்க முடியும். கண்டிப்பா நமக்கு தெரியும், விசில ஊதி நிறைய பேருக்கு தொல்லை கொடுக்காதீர்கள், அது வாக்குகளை குறைக்கும். நீ ஓட்டு போடுவ, உன் விசில் சத்தத்தை கேட்டவன் ஓட்டு போடுவானா? அது பிரபல்யம் கிடையாதுன்னு சொல்லுகிற அனுபவம் நிறைந்த செங்கோட்டையனின் செயல் சரி, விஜயனுடைய செயல்ங்கிறது மிக மிக தப்பு. அப்போ விஜய் ஒரு விசில் விஷயத்துல, இது வந்து ஒரு அற்பமான ஒரு விஷயம்னாலுமே இதிலே கூட தன்னுடைய ரசிகர்களை இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இவர்கள் சிவிலைஸ்டு, அதாவது ஒரு அரசியல் பண்பாட்டோடு முதிர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. சரிங்களா? அதோடைய பிரதிபலிப்பு அங்க இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுறீங்க, வர்றவங்களுக்கு நீங்க தண்ணி, உணவு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இன்னொன்று, சின்ன சின்ன அமைப்புகள்லாம் கூட பந்தல் போட்டு பந்தலுக்கு கீழே தான் நடக்கும். மத்தியான நேரத்தில் நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, வர்றவனுக்கு அந்த வெட்ட வெயிலில் உட்கார முடியுமா? சரி, ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்களுக்கு ஒரு பையை கொடுத்து, பையில் தொப்பி, ஓஆர்எஸ் ட்ரிங்க்ஸு, பிஸ்கெட்டு, பசிச்சா சாப்பிட்டுங்க, ஒரு மாதிரி கேர்னஸ் அந்த ஓஆர்எஸ் குடிங்க, ஒரு தண்ணி பாட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஆர்கனைஸ் செய்யலன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ரெண்டாவது ஒரு கேள்வி, 12 மணி டு 3 மணிக்கு கூட பர்மிஷன் கொடுத்தது யாருன்றது இன்னொரு கேள்வி. யார் கொடுக்கணும்? இப்போ நமக்கு காலையிலையும் கேட்டிருப்பாங்க, சாயங்காலமும் கேட்டிருப்பாங்க. இடைப்பட்ட நேரத்தில் வெயிலில் பர்மிஷன் கொடுத்தது யார்? இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு டைம் பெர்மிஷன் கொடுக்கப்படுது. விஜய் என்ன டைம் கேட்டாரு, யாரு பெர்மிஷன் கொடுத்தாங்கிறத தாண்டி வருகிற கூட்டம் வெயிலில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னா 12 டு 2 மணி அப்படின்னு சொன்னா இடைப்பட்ட நேரத்தில் பசிக்கும், இடைப்பட்ட நேரத்தில் மயங்கி விழுவார்கள், இடைப்பட்ட நேரத்தில் டீஹைட்ரேஷன் ஆகும். இது எல்லாத்துக்கும் ப்ரிகாஷனா எல்லா பொருளும் இருந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டிருக்காது. ஒன்று, நீங்க அவங்க விசில கேட்டாங்க, விசில பெற்றுக்கிட்டாங்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த டைம் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணுறது தான் முதல்ல. இல்லை, யார் கேட்டு யார் கொடுக்கணும்? இப்போ நம்ம கேட்பாங்க, காலையில் 10 மணிக்கு நாங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறோம், 10 டு 12 மீட்டிங் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஒரு 4 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் கொடுக்கலாம். 12 டு 3 கொடுத்து தயார். மக்கள் வந்தால் மயக்கம் அடிக்கலாம், இது போன்ற விபத்துக்கு ஏற்படலாம், தெரிஞ்சே கொடுக்குறாங்களா? இல்லை, இப்போ அதாவது என்னன்னா விஜய் தரப்புல அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல அவர்களுக்கு பிரச்சனை பத்தி 41 பேர் இறந்தாங்க. அப்புறமும் மதியான நேரத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க இந்த நேரத்துல வந்தா, அதாவது திட்டமிட்டு விஜயினுடைய கூட்டத்தில் மயங்கி விழ வேண்டும், சாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரசு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் ஏன் சரி, நீங்க அரசு என்ன பண்ணிருக்கலாம், வழிமுறை பண்ணிருக்கலாம்ல? 10 டு 12க்குள்ள ஒரு மீட்டிங் நடத்துங்க, அதுக்கு மேல வைக்காதீங்க. இன்னும் 12 மணிக்கு மேல பர்மிஷன் இல்ல. இப்ப இந்த மாதிரி மத்தியான நேரம் நடத்துவது என்பது விஜய் மட்டும் செய்யல. விஜய் மாதிரி ஜெயலலிதா காலத்துல நடந்திருக்குது. ஜெயலலிதா தான் மரணம் அடைவதற்கு முந்தைய எலெக்ஷனுக்கு கேம்பெயின் நடத்தினப்போ கிட்டத்தட்ட 18 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதுல 4 பேர் பெரிய வயதான பெண்மணிகள் ஒவ்வொரு நாளும் இறந்து போனாங்க. அதற்கு காரணம் அதிமுக கூட்டத்திலே நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி இதே வெயில் காரணங்களுக்காகத்தான். கூட்டத்தை நீங்க போடுறீங்க, டைம் இதுதான் ஆனதுக்கு அப்புறம் பந்தல் போடுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்னு, ஒவ்வொரு கூட்டத்துக்கு, அதாவது கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் பாஸ் கொடுத்துறீங்க, அந்த பாஸுக்கு 5000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு எல்லா டிவிலையும் வெளியில வந்திருக்குது. நீங்க அந்த தொகையை வைத்து ஒரு சின்ன அமைப்புங்க, ஒரு சாதாரண அமைப்புகள் நடத்தினா கூட ஒன்று இண்டோர்ல கூட்டம் நடத்துவான், இல்லைன்னா வெளியில இருந்தா கூட ஒரு பந்தலை போடுவாங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் வெளியிலலாம் பந்தல் போடுறது பார்த்துருக்கீங்களா? அப்போ எல்லாவற்றுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் கூட செய்கிற வேலை ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை? இப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கிறது வந்து ஒருவர் இறப்பு, அதுதான் பிரதான குற்றமா முன்வைக்கிறீங்க. அவருக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்குதா சொல்லி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ரோக் வந்தவர், அவர் வந்து கட்சிக்காரரும் இல்லை, ஒரு நண்பர் கூட நான் விஜயை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அவர் ஆல்ரெடி வந்து மைக்ரேட் ஆகி இங்கே தமிழ்நாட்டிலே வந்து தங்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இந்த வெயிலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு இறப்பு ஏற்படுது. இதுக்கு விஜய் காரணம், அதாவது ஏற்பட்டல் காரணம். அவர் கூட வேலை செஞ்ச, வெள்ளிப்பட்டறையில் வேலை செஞ்ச, அவர் கூட வேலை செஞ்ச மணிகண்டன் ஒருத்தர் சொல்றாரு, அவர் திடகாத்திரமான மனிதர், அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை, இது சொல்லப்படுது. அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்குது, அடுத்த அரை மணி நேரத்துல இந்த இவங்களுடைய தாவேகாவினுடைய சிடிஆர் நிர்மல்குமார் போஸ்ட் போடுறாரு, அவருக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்தது, அவர் கார்டியாக் அரெஸ்ட் உள்ளவர்னு சொல்லி, அதாவது மிக துரிதமாக ஒரு புரொபகேண்டாவை உருவாக்குகிறார்களே தவிர அதுக்கு எந்த சான்றுமே கிடையாது. இதுவும் தப்பு. ஆமா, இது பொய்.
அவர் ஃப்ரெண்டு சொல்றாருங்க, அவர் மனைவி சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அவ்வளவு தடகாத்தரமா சுத்திட்டு இருப்பாருங்க. காலையில தான் வந்து 5000 ரூபாய் ஸ்டாலின் பணம் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. திடுதிப்புன்னு பணம் வந்துட்டுன்னு சொல்லி, நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு போனவர் செத்து போனார். நீங்க இது இப்படி ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் இங்கே மக்களுக்கு திட்டமிட்டு இந்த பாஜக அரசு பணம் கொடுக்க விடாதுன்னு சொல்லி முன்கூட்டியே பணத்தை போட்டு தேர்தலுக்காக தானங்க. யாரா இருந்தா இப்ப நம்ம பீகாரை குறை சொன்னோம் இல்லைங்களா, நிதிஷ்குமாரை குறை சொன்னோம். அப்ப இங்க என்ன நடக்குது? அதுதானே. ஆமா, இப்ப தேர்தலுக்கான பணம் தானே இது. சட்டப்படியா கொடுக்குறாங்க. இல்ல அதாவது என்னன்னா, தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கிய அமிர்தியா சென் சொல்றாரு, பொருளாதார மேதை, இந்தியா போன்ற ஏழை நாடுகளுக்கு அடிக்கடி தேர்தல்கள் வர வேண்டும். ஏன் அப்படின்னா அப்பதான் மணி ரொட்டேஷன் ஆகும், எளிய மக்கள் பைக்குல போய் பணம் கொஞ்சமாவது சேரும். எங்கிருந்து வருது இந்த பணம்ன்ற அடுத்த கேள்வி வருது. ஊழல் செஞ்சு இல்லையா? இந்த பணம் எல்லாம் ஊழல் செஞ்சா தானே கொடுக்க முடியும். இல்ல உங்க கை காசு போட்டு கொடுக்குறீங்களா? கிடையாது. அப்ப மக்களுடைய பணத்தை ஊழலா போயிட்டு திரும்பி வந்து மக்களுக்கே கொடுக்குறாங்க. திருப்பி கொடுக்கணுமா? ஆமா, கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப ஊழல் செஞ்சிருக்கா திமுக? அடுத்த கேள்வி வரும். இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஊழல் திமுக செய்யலைங்க, அரசு பணம் தான் போய் சேருது. நீங்க அதாவது ஒண்ணு என்னன்னா, நீங்க இந்த கேள்விகளுக்குலாம் போவாதீங்க. அமிர்தியா சென் என்ன சொல்றாருங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு உலக அதாவது என்ன சொல்ற உலக அரங்கில் அங்கீகாரம் பெற்ற ஒரு மேதை சொல்றாரு. இந்தியாவில் கரப்ஷனே இல்லைங்க, அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்க. கொடுக்காம இருந்துகிட்டே கரப்ஷன் பண்ண முடியுங்க. பிஜேபி பண்ணலையா? பிஜேபி பண்ணிருக்காங்க. இல்ல சிஏஜி அறிக்கையில 7.5 பாண்டு பேப்பர் விடுங்க, 7.5 லட்சம் கோடி ரூபாய் அடிச்சதா சிஏஜி அறிக்கை சொல்லுது. பாண்டு பேப்பர்ல எல்லாம் சில 1000 நம்ம ப்ரூஃபே பண்ணலையே. அப்ப திமுக பண்ணிருக்கங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அதையும் ப்ரூஃப் இல்லன்னு சொல்றீங்களா? அப்போ என்ன ப்ரூஃப் சொல்லுங்க. அப்ப பாஜக செஞ்சா தப்பு, திமுக செஞ்சா இல்ல. நீங்க அதாவது நீங்க விஞ்ஞான ஊழல் சொல்லலாமா? இல்ல அது அப்படி பேச முடியாது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வகையான என்ன சொல்றதுன்னா, இப்ப விஜய் வந்து தன்னுடைய திரைப்படத்துக்கு கணக்கில் காட்டாத பணத்தை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லி திரைப்படத்திலிருந்து அரசியலுக்கு வர்றதுக்குள்ளேயே 1.5 கோடி ரூபாய் அபராதம் பிரிக்கப்பட்ட ஒரு நபர். அவரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சீமான் இருக்கிறாரு, திருநெல்வேலி, இப்படி எல்லாருமே பணம் புரளாமல் இந்த அரசியலில் இல்லை. இப்ப பிரச்சனை வந்து யார் யோக்கியம்ங்கிறது கிடையாது, அதை தாண்டி யார் மக்களுக்கு செய்கிறார்கள். நான் அமிர்தியா சென்னோட இதை சொல்லிட்டேன். பணம் ரொட்டேஷன் ஆகணும்னா மக்களுக்கு தேர்தல் வரணும். அது வந்து லீகலா கொடுக்கறது மட்டும் இல்ல, சுழற்சி முறையிலையாவது வந்து சேரும். இல்ல அப்படின்னா வராது. நீங்க பிஜேபியோட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த பணம் கூட வந்து சேரக்கூடாது. இந்த 5000 ரூபாய் இந்த நேரம் கொடுக்கப்பட்டதற்கு முன்னாடி அஸ்வினி குமார் உபாத்யாயாங்கிற பாஜகவை சேர்ந்த வக்கீல் அணி, அதனுடைய தலைவர், இது செய்தி தொடர்பாளர், அவர் போய் ஒரு கேஸை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, தேர்தல் காலங்களில் இலவச திட்டங்கள் கொடுக்கப்படும், அப்படிப்பட்ட திட்டங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டக்கூடாது. குறிப்பா இலவச மடிக்கணினி, இலவச பேருந்து, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அதை எதுவும் எக்ஸாகரேட் பண்ற மாதிரி 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எந்த அறிவிப்புகளும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி கேஸை போட்டிருக்கிறார். அந்த கேஸ் ஹியரிங்கு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் அடுத்து உங்களுக்கு பணம் கிடைக்காது, அதனால் நான் உங்களுக்கு முன்கூட்டியே பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதுல என்ன உங்களுக்கு குற்றம் நடக்கும்? பீகார்ல செஞ்சா தப்பு, தமிழ்நாட்டுல செஞ்சா சரியா? இல்ல, பீகார்ல செஞ்சது வேற. பீகார் இல்ல, அது கடன் மட்டும் கிடையாது. அது திட்டமிட்டு கண்டினியூட்டி இல்லாத ஒரு பணம். அதாவது மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை சீராக தொடர்ந்து கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் நலத்திட்டம். நான் கடன்கிற பேர்ல கொடுத்துட்டு அவனை வளர விடாமலோ அல்லது அந்த பணத்தை வேற வகையில திருடிக்கிட்ட புடுங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த கணக்கில், அதாவது வளர்ச்சி கணக்கில் வராது. தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதமும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறாங்க. தேர்தலை முன்கூட்டி இது செய்யக்கூடாது, எங்க போர்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துருச்சுன்னா பண்ண முடியாதுன்னு செய்யறாரு. ஆமா, விஜய் நாம ஏன் குறை சொல்றோம் அப்படின்னா, நாட்டுல இருக்கவங்க ஃபுல்லா அயோக்கிய பய கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஜய் முளைக்கும் போதே, பிறக்கும் போதே ஒரு குழந்தை, ஒரு பாம்பு குட்டி விசப்பல்லோடு பிறப்பது மாதிரி விஜய் வந்து பிறக்கும் போதே ஒரு அரசியல் கட்சியாக உருவாவதற்கு முன்னாடியே 2015 ஊழல் பண்ணி, அதாவது அந்த கருப்பு பணத்தை வாங்கி அந்த பணத்துக்கு பெனால்ட்டியும் கட்டப்பட்டிருக்கு. நீங்க வேற எந்த அமைச்சர் மீதாவது அல்லது திமுகவை சேர்ந்தவர்களோ யார் மீதையாவது குற்றவாளி நிரூபிக்கப்படலை. விஜய்க்கு கொடுத்தாச்சு, கட்டியே ஆகணும்னு சொல்லியாச்சு. நான் கட்ட மாட்டேன்னு இப்ப மேல போயிருக்காப்புல. இன்னொன்னு சொல்றேன், அவரு BMW சரி
இது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினார் இல்லையா 2012, அந்த காருக்கான நுழைவு கட்டணத்தை செலுத்த மாட்டேன்னு சொன்னாரு. பிறகு 32 லட்சம் பிளஸ் 1 லட்சம் 33 லட்சம் நினைக்கிறேன் மொத்தமா ஃபைனோட சேர்த்து கட்டினாரு. 2021 கட்டினாரு. சரிங்களா? இவ்வளவுக்கு அவர் வாதாடினது எது தெரியுங்களா? அது அப்போ உள்ள நடந்த கதைங்க. அதுக்கெல்லாம் நாங்க வந்து உடனே கட்ட முடியாது, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி அதெல்லாமா பண்ணாங்க. அப்போ விஜய் குறித்து நீதியரசர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். திரைப்படத்துல ஹீரோவா நடந்துடுறீங்க, நிஜ வாழ்க்கையில ஏன் இவ்வளவு மோசமா ஒரு வில்லன மாதிரி நடந்துடுறீங்கன்னு பேசுறாரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. என்னை திரைப்படத்துல ஹீரோன்னு சொல்றாரு, வில்லன்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறாரு, நான் யாரா இருந்தா இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மட்டும் நீக்கணும்னு சொல்லி திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு அதை திரும்ப பெற்றுட்டு பணத்தை செலுத்தி தான் வண்டி எடுத்தாப்புல. எதுக்கு சொல்றோம்னா, சந்தானம் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்காப்புல, இன்ன பிற நடிகர்கள் சரவணா ஸ்டோர் அந்த ஓனர் வாங்கியிருக்கிறாரு, பல்வேறு நபர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டுறாங்க. எல்லோருமே என்ன ப்ரொசீஜரோ அந்த பணத்தை கட்டுறாங்க. ஆனா விஜய் மட்டும் கட்ட மாட்டார். கட்ட மாட்டதுங்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு 10 வருஷம் இழுத்தடிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு ஓட்டை உள்ள நபர் எப்படி நாட்டுல உள்ள பிரச்சனையை தீர்க்க முடியும்? இந்த பக்கம் போனீங்கன்னா கேரளாவில் இதே போன்று வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பார்டர் வழியாக கொண்டு வரப்பட்டு வாங்கிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். துல்கர் சல்மான் இன்னும் பிற நடிகர்கள்லாம் வாங்கியிருக்கிறது. அது ஒரு பெரிய கேஸ் லிஸ்ட்டே போயிட்டு இருக்கு. பூட்டான் வழியா எடுக்கிறாங்க. இது ஒரு விஷயமா? இதே மட்டுமே நம்ம ஒரு மேல குறை சொல்ல முடியுமா? வேற சில விஷயங்கள் ஒரு நல்ல விஷயமே விஜய் கிட்ட இல்லையா? என்ன இருக்கு? என்ன இல்லையா? என்ன இருக்கு? நான் தான் கேட்குறேன். 41 பேர் இறந்து போயிருக்காங்க. 2வது வருகிற கூட்டத்துக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு குற்றச்சாட்டு வருது. ஒரு பத்திரிகையாளர் அதை பற்றி வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் அதை பற்றி வெளியில் சொல்லியிருக்காங்க. அந்த செய்திகள் வருது. குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையாளர், ஜெரின்னு ஒரு பத்திரிகையாளர், நியூஸ் 7ஐ சேர்ந்தவர், ஏற்கனவே அவர் பல நக்கீரன் போன்ற நிறுவனங்களில் வேலை செஞ்சவர், அவரை கூப்பிட்டு காலையிலே மிரட்டியிருக்காரு புஷி ஆனந்த். நீங்க இதை எப்படி போட்டீங்க, இது எப்படி நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் வந்து செய்தி சேகரிக்க போறார். இறந்து போன சூரஜ் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும், அந்த நிகழ்ச்சி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செய்யறதுக்கு போனவரை அவருடைய கட்சிக்காரர்கள் திட்டமிட்டு அடிக்கிறாங்க. அவருடைய காரு மேல ஏறி நின்று குதிக்கிறாங்க. பத்திரிகைக்காரன் மேல இப்படி கை வைக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியா நீங்க வேற எங்கேயா பார்க்க முடியுமா? ஜெயலலிதா கூட அப்படிலாம் பண்ணது இல்லைங்க. அரகன்ட், ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பத்திரிகையாளர்களை இவ்வளவு இழிவாகவும் அடித்து துன்புறுத்தியதும் யாருமே கிடையாது, இந்த தாவேகா தற்குறிகளை தவிர. ஏன் திமுகவில் நடந்துச்சு? சமீபத்தில் மணல் குவாரி செய்தி சேர்க்க போனவரை அடிச்சு ஒரு எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யாம இருக்காங்களே, அது செய்யலையா? விஜய் பண்ணிருக்கு. அதாவது விஜய் வளர்ந்து வருவதற்கு முன்னாடியே நான் சொல்றது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரா அடிச்சு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அது தொடர்பா வந்து கட்சி சார்பாகவும் எதுவுமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே. நான் மற்றும் ஒரு கட்சி இல்ல, நான் தீய சக்தி இல்ல, தூய சக்திங்கிறாருல. தூய சக்திக்கு அழகு இதுதானா? நான் என்ன சொல்றேன், அவர் அங்க செஞ்சிருக்கிறாரு, இவர் இங்க செஞ்சிருக்கிறாரு, விஜய் அதாவது எடப்பாடி அதை பண்ணிருக்கிறாரு, அதெல்லாம் விடுங்க. உங்க மேல இத்தனை குற்றச்சாட்டு இருக்கிற நீங்க வளர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கட்சி வந்து? 2 வருஷம் தான். 2 வருஷம். ஏன் இத்தனை குற்றச்சாட்டு? பல அதாவது தொடர்ந்து இல்ல. வீரநல்லூர் பகுதியை சேர்ந்த ஒரு பையன் வந்து போக்சோ வழக்குல கைது. பெண்கள் பிரச்சனை. இதே மாதிரி பல பேர் கைது. உன் கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி செத்து போனாங்க. அதாவது மருந்து கிடந்தெல்லாம் குடிச்சாங்க. அவங்க எல்லாம் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும் போது தான் விஜய் போய் மலேசியாவில் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடினாரு. அதுக்கு பிறகும் டான்ஸ் ஆடினாரு. சார், இது எல்லா கட்சியும் சொல்றேன். அறிவாலயத்து வாசல்ல எனக்கு பொறுப்பு தரலன்னு சொல்லி வந்து கூட்டமா வந்து கத்திட்டு போறவங்களும் இருக்காங்க. டான்ஸ் ஆடுறாரா? டான்ஸ் ஆடுறாரா? நான் சொல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, எல்லா கட்சியிலும் நடக்குது. இல்ல பர்டிகுலரா டார்கெட் பண்றாரு விஜய் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க பேசு பொருளா இருக்கு. விஜய் யாருமே டார்கெட் பண்ணல. மற்ற கட்சியில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஏன் நான் வந்து ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்வதே ஒரு தவறுன்னு நான் சொல்றேன். விஜய்க்கு அப்படி எந்த தகுதியும் இல்லை. விஜய் அடிப்படையிலேயே ஒரு கன்விக்டட். நீங்க எந்த கட்சிக்கு சேர்ந்த வேற யார் மேலேயாவது குற்றச்சாட்டுகள் ஊர்ஜிதமா இருக்குதா? ஊழல் செய்யறாங்க, அது பண்றாங்க, எல்லாம் குற்றச்சாட்டு மட்டும்தான். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்பட்டிருக்குதா? பொன்முடி மீது அமைச்சர் பொன்முடி மீது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த அமைச்சரவையில் எல்லாரும் மீது நிரூபிக்கப்பட்டிருக்கா? தலைவர் மீது நிரூபிக்கப்பட்டிருக்குதா? நான் கேட்டது இல்ல, நான் கேட்கறது நீங்க சமப்படுத்துறீங்க. ஜெயலலிதா மீது, ஜெயலலிதா என்னுடைய முன்னோடிங்கிறாரா விஜய்? விஜய் வந்து NDTV இல்ல இவங்கள கலைஞர் ஜெயலலிதா இல்லைங்க, முன்னாடி ஜெயலலிதாவை சொல்லல, பிற தலைவர்களை சொன்னார். கலைஞர் ஜெயலலிதாவை
அவர் வந்து என்னுடைய முன்னோடின்னு சொன்னாருன்னு ம். NDTVல போய் இவர்கள் கேட்ட பேட்டியில அந்த பேட்டியை எடுத்தவர் சொன்னதுல இருக்குது. ஓகே. சரிங்களா? ம். நாங்க பேசினோம். இல்ல ரோல் ஜெயலலிதா மாடல் கலைஞர் சொல்லுவாங்க. நிறைய பெண் ரோல் மாடல் தலைவர்கள் தான். அவங்க ரோல் ரோல் மாடல் மாடல் தாங்க. ஜெயலலிதா ரோல் மாடல் தான். ம். ஜெயலலிதா ஒரு கன்விக்டட் விக்டிம். ம். சரி கன்விக்டட் ம். ஒரு அக்யூஸ்டு. ம். விஜயும் கன்விக்டட் அதான் அக்யூஸ்டு தான். அவர் பணம் செலுத்த வேண்டும். இப்போ வரலும் செலுத்தாம டால் அடிச்சு இருக்காரு. சரிங்க. மத்தபடி அவர் வந்து ஊழல் பண்ணல. ம். சம்பாரிச்ச பணத்தை பதுக்கியிருக்காரு. அவ்வளவுதானே? ஆமா. நான் வந்து சம்பாரிச்ச பணத்தை பதுக்கல. ம். இந்த பணம் சம்பாரிச்சது எப்படின்னு கேக்குறேன். நீங்க ஒரு பணம் படம் நடிச்சு கொடுத்தாங்க. எப்படி? படம் நடிச்சால அந்த பணத்தை ஒரு ஒயிட்டா வாங்குற, பிளாக் வாங்குறாரு. ஆமா, அதான் black. குற்றச்சாட்டு. ம். பிளாக்ங்கிறதே ஏங்க பிளாக்கே கரப்ஷன் தாங்க. இன்கம் டாக்ஸ்ல வரி கட்டலைன்னா ம். அவங்க விசாரிப்பாங்க. ம். அதுக்கான வரி தண்டத்தொகையோட சேர்த்து செலுத்தணும். ம். அது குற்றம் அல்ல. அவங்களால அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஆமா. இது எப்படி ஊழலா மாறும்? தண்டத்தொகை ஏன் கட்டுறாரு? ம். அது குற்றம் தானே. குற்றம் தானேங்க அது. ஏங்க நான் திருடல ஆனா எடுத்து பைக்கில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது என்னது? ம். அங்க இருந்ததை எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து இப்ப கைது செய்யற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையா? எது? கைது செய்யற அளவுக்கு குற்றம் இல்ல. அப்புறம் ஏன் நீங்க 1.5 கோடி கட்டணும்? 1.5 கோடி கட்டலன்னா கைது செய்யலாமா? ம். 1.5 கோடி கட்டலன்னா கைது செய்யலாமா கூடாதா? தெரியல, எனக்கு அந்த ப்ரொசீஜர் சட்டம் தெரியல. கைது செய்ய முடியாதுங்கிறது வந்து பணம் கட்டிட்டா கைது செய்ய முடியாது. அப்போ குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ம். இப்படி ஒரு குற்றம்ங்கிறது நிரூபிக்கப்பட்டு திருச்சியில 12 லட்சம் ரூபாய் வாங்கப்பட்டுச்சு ஒரு பொறுப்புக்காக அப்படின்னு சொல்றாங்க. பல தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி எந்த பேச்சும் இல்லையே. ஒவ்வொரு என்ட்ரிக்கும் எல்லா கட்சியிலும் அப்படிதான் நடக்குதுங்க. எது? எல்லா கட்சியிலும் இதுதான் நடக்குது. ம். பொறுப்பு வாங்கினா அவங்களுக்கு பணம் கொடுத்து தான் பொறுப்பு வாங்கினா. இப்ப ஒரு சட்டமன்றத்துல நீங்க நிக்கணும்னா ம். உங்களுக்கு எத்தனை கோடி செலவு பண்றீங்கன்னு வெளிப்படையா கேட்டதை நம்ம பாக்குறோம். அப்போ எத்தனை கோடி இல்ல, உங்களால வச்சு நான் என்ன சொல்றேன், விஜயை ம். ஒரு தூய சக்தி, ம். அவர் பரிசுத்தமானவர், ம். இதோ வந்துட்டாரு அடுத்த கட்டமா வந்து அரசியலை சீர்திருத்துவதற்கு சொல்றல, அந்த பிம்பம் விஜய்க்கு இல்லை. அதான் யார் சொன்னது இதெல்லாம்? நான் சொல்றேங்க விஜய்க்கு இல்ல. அந்த கட்சியில இருக்கு, இந்த கட்சியில இருக்கு, அவர் அப்படி செய்யறாரு, இவர் அப்படி செய்யறாரு. எந்த கட்சியிலங்க 41 பேர் செத்தாங்க? ம். எந்த கட்சியிலங்க செத்த உடனேயே அந்த தலைவர் விட்டுட்டு ஓடினாரு? நீங்க எந்த கட்சியிலங்க? கட்சிக்காரர்கள் செத்த இடத்துல நிக்காம ஓடி போனாங்க. கட்சிக்காரர்கள். ம். தலைவர் போயிட்டாரு விட்டுருங்க. ம். கட்சிக்காரர்கள் அங்க நிக்கவே இல்லை. எவங்க ஓடினாங்க? அடிச்சு ஒரு கொன்றாங்க. ஒரு வாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் எந்த கட்சியிலங்க ஓடி தலைமறைவானாரு? ம். அவர் மட்டுமா தலைவனாரு? நிறைய பேர் ஆனாங்க. ஜெயலலிதா அம்மையார் ம். நிகழ்ச்சி நடத்தும் போது ம். கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல செத்தாங்க. மறுபடியும் ஜெயலலிதா வெளுத்துட்டு வருவீங்க. அந்த பக்கம் போங்க. அதான் ஜெயலலிதா அவருடைய முன்னோடின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆ. எல்லா பொது நிகழ்ச்சியிலும் நடக்குது. ம். இந்த பக்கம் ஏர்போர்ஸ் பண்ணும்போது 5 பேர் செத்தாங்க. ம். அந்த பக்கம் யோகி ஆதித்யநாத் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் கோயில் விஷயத்துல. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் நீங்க யாரெல்லாம் சொல்றீங்க பாருங்க. ஊழல் ராணின்னு குற்றச்சாட்ட செய்யப்பட்ட ஒரு அரகண்டான பாசிஸ்டான ஜெயலலிதாவை சொல்றீங்க. புல்டோசர் மாமான்னு சொல்லப்படுகிற யோகி ஆதித்யநாத்தை சொல்றீங்க. சென்னையில நடந்த நிகழ்ச்சி என்பது அங்கே அதாவது ஃபுல்லி ஆர்கனைஸ்டு. அந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தவறான, அதாவது அந்த மக்கள் எப்படி சிதறி வருவாங்கங்கிறத ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாம நடந்த ஒரு சிறு தவறு. அதுவும் கூட இதே குற்றச்சாட்டை அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன், என் பையனை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வெளியே வந்தோன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், இது அன்ஆர்கனைஸ்டு ஒரு கூட்டம் வந்துச்சு, வெளியே போக முடியல, பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, பண்ண முடியல. இல்ல சொல்லுங்க, நான் இருந்தேன், நேரடியா பார்த்தேன், அதனாலதான் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இல்ல அதுதான் சொல்றீங்க. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, நான் இப்படி இவ்வளவு பேசுறீங்கல்ல, அதாவது அது அங்க நடந்துச்சு, இது இங்க நடந்துச்சு, விஜய் மேல ஒரு தப்பும் கிடையாதுங்கிறீங்க. இல்ல ஒரு நிமிஷம். சேலத்தை இந்த கூட்டத்தை கூட்டிய சேலத்தின் செயலாளர் இருக்கார் இல்லையா, தமிழன் பார்த்திபன், அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த படையணியை சேர்ந்த அவருடைய முக்கியஸ்தர்களை எல்லாம், அதாவது தன்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் பயிற்றுவிக்கிறார். என்ன தெரியுமா, அண்ணன் வருவார், 6 மணி நேரம் வெயில்ல நீ காத்து கிடக்கணும், நிப்பியா, சோறு சாப்பிட முடியாது, ஒண்ணுக்கு இருக்க முடியாது, வெயில் அடிக்கும், தண்ணி இருக்காது, திடிஞ்சு நிப்பீங்களா அப்படின்னு சொன்னா நிப்போம். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தா விஜய் பெருமையா பேசுவாரு, அதனால பண்ணிட்டாப்ல, இல்ல ஆர்வக்கோளரா பண்ணிட்டாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு இப்போ இவர்கள் தன்னுடைய பேச்சின் மூலமாக முன்கூட்டியே விஜய் கூட்டத்தில் மயக்கம் வரும், விஜய் கூட்டத்துக்கு வந்தா நெருக்கடி இருக்கும், விஜய் கூட்டத்துக்கு வந்தால் மயங்கி விழுவோம், விஜய் கூட்டத்துக்கு வந்தால் நெரிசல் வரும், விஜய் கூட்டத்துக்கு வந்தால் செத்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதை சொல்றாரோ, அதை ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கலையா?
அந்த வீடியோ விஜயை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னா 41 செத்ததுக்கு அப்புறமும் நீங்க சந்தோஷப்படுத்துவீங்களா விஜய? அது வந்து ஆர்கனைஸ்டா முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நீங்க முதல்ல வலுவா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. எப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் அதாவது என்னன்னா, நீங்க திடகாத்திரமா இருக்கீங்கங்கிறத எப்படிங்க நான் இது பண்றது? இல்ல அவங்ககிட்ட கன்விக்டடா நீங்க கன்விக்ட் நான் சொல்றேன். நான் திடமா இருக்கிறேங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரத்தம் குடுக்க போனாலே நீங்க ரத்தம் குடுக்கிறதுக்கு நான் திடமா இருக்கீங்கன்னு போவீங்க. உங்களுடைய பல்ஸ், உங்களுடைய உடல்நிலை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க நான் ரெடின்னு தான் சொல்லுவீங்க. ரெடிங்கிறது உங்க வாயிலிருந்து வர்றது இல்ல. உங்களுடைய தன்னம்பிக்கையில் இல்ல. உங்களுடைய உடல் என்னவா இருக்குங்கிறது தான். ஒரு டீஹைட்ரேஷனை உங்க உடம்பு தாங்குமா தாங்காதான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அப்போ இவர்கள் செய்வது என்பது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலுக்கு, அங்க போனா செத்துருவோம்டா, தயாரா இருங்க, எதுக்கும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஒரு போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரி, ஒரு சாவுக்கு அழைச்சிட்டு போற மாதிரியான வேலையை விஜய் செய்திருக்கிறார். இப்போ விஜய் வருவதால இது விஜய்க்கு தெரியாது, இது விஜயோட கட்சிக்காரர் செஞ்சாருன்னு பேசக்கூடாது. ஓகே, இப்போ அவர் தான் செஞ்சாரு, கட்சிக்காரர் தான் செய்யறாருன்னு வச்சுங்களேன். விஜய் வருவதால ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பிரிக்க முடியும், ஏதாவது ஒரு 2 கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் தான் கடுமையான விமர்சனம் விஜய் மீது வைக்கிறாங்களா? ஏன்னா கடைசியாக தேர்தலில் ஒரு 3% வாக்கில் தான் ஒரு ஆட்சி அமைச்சாங்க. இது மாதிரி ஆட்சி போயிடுன்ற பயத்தில் தான் ஒரு கடுமையான விமர்சனம் தொடர்ந்து நடைபெறுதா? இல்லை, விஜய் மேலு கடுமையான விமர்சனம் யார் இப்போ வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னை போன்ற சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடிய, அதாவது ஒரு நல்ல அரசியல் நடக்க வேண்டும், ஒரு மேம்பட்ட மாற்றம் வரலாம், ஆனால் அது முன்னேற்றமாக இருக்கணுமே தவிர அது ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக பின்னுக்கு இழுக்கதாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய என்னை மாதிரியான ஆட்கள் விஜயினுடைய வருகை எதிர்க்கிறாங்க, பேசுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக எதிர்க்குது. அதிமுக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுதான் சொல்கிறேன். அதிமுக தான் இப்போ இன்னைக்கு காலத்தில் திமுக விஜயை எதிர்க்கிறதா அதிமுக விஜயை எதிர்க்கிறதான்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் எதிர்க்கிறது. இன்னொரு பக்கம் சீமான் எதிர்க்கிறாரு. இப்போ 2 பேருக்குமே தான் இழப்பு யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் எதிர்க்கிறாங்க. திமுகவுக்கு இழப்பு ஏற்படாதா? உண்மை. ஏன் ஏற்படாது? நான் சொல்றேன். எப்படி? சிறுபான்மையர் ஓட்டை ஓரளவுக்கு பிரிப்பார், யங்ஸ்டர் ஓட்டை, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டை விஜய் இழுத்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ வாக்கு வங்கியில் ஒரு செட் டவுன் ஏற்படுது. அப்போ திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. நான் அதை எப்படின்னு சொல்றேங்க. சி ஓட்டர் சர்வே வந்திருக்குது, இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே 2025 எடுத்த சர்வே. அதோட முடிவுகள் திமுகவினுடைய வாக்கு வங்கி 47%. ஏற்கனவே வாங்கினதை விட உயர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2% உயர்ந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய அந்த வாக்கு விகிதம் 39% கூட்டணி எல்லாம் சேர்த்து. சரிங்களா? ஆனால் இந்த முறை 2026 சர்வேயின் வெளிவந்தது 1 மாதத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்திருக்குது. அதில் 47% திமுக, 2% டவுன்ஃபால். அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு 33%, 6% டவுன்ஃபால். இந்த ஓட்டுலாம் யார் வாங்குறாரு? இந்த ஓட்டு இங்கே வந்துடுது. அதாவது போன முறை 15% சொன்ன சி ஓட்டர், அதாவது பிற கட்சிகள் 15% சொன்ன சி ஓட்டர், இந்த முறை அதில் ஒரு 6 + 2 8% எக்ஸ்ட்ரா போட்டு 22% வெளியில் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 22% முழுமோசும் விஜய்க்கு போகாது. அதில் எத்தனை சதவீதம், அதாவது இது உத்தரவாதம் கிடையாது, இந்த நம்பரை வச்சுக்கோங்க. இந்த நம்பரில் எவ்வளோ விஜய் எடுப்பாருங்கிறது 10% 12% விஜய் எடுக்கலாம்ங்கிறது அந்த சர்வே சொல்லுகிற ஒரு இது. ஆனால் இதில் யார் இழக்கிறான்னா, ஏற்கனவே 8% ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, டிஎம்கேயும் வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், பிஜேபி வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு புது மாற்றம் வேணுங்கிறவங்க கொடுத்த வாக்குகள் தான் 8% சீமானுக்கு. அந்த 8% காலியாகிவிடும் அப்படிங்கிற பயம் சீமானுக்கு இருக்கிறது. அதே மாதிரி தன்னிடமிருந்து 5க்கு மேற்பட்ட சதவீதம், 6% வாக்குகள் போகுது அப்படிங்கிற பயம் ஏடிஎம்கேக்கு இருக்குது. ரொம்ப நாள் கூப்பிட்டாங்களே வாங்க வாங்க, அப்படி நீங்க வாங்க இப்போது நீங்க கணக்கு பண்ணி பார்க்கணும். ஒருவேளை வந்திருந்தால், அதாவது விஜயை பொறுத்தவரை, விஜய் மட்டும் இல்லை, சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்னன்னா, நாங்கள் மற்றும் ஒரு சக்தி இல்லை, புது சக்திங்கிறது தான். அப்போ புது சக்திங்கும் போது நான் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஒரு வேளை அவர்கள் அதையெல்லாம் மாற்றிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி வந்தால் இவர்கள் வாங்கி 8 இங்கே 8ஆக நிற்காது. அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா ஒரு 2% எக்ஸ்ட்ரா வரலாம். இப்போ சீமான் காலி ஆயிடுவார் அந்த வாட்டி. இல்லை
அதிமுகவோட சேர்ந்தால் சொல்றேன். ஒரு கட்சி, அது சீமானோ அல்லது விஜயோ, தனக்கு இருப்பதாக நினைக்கிற ஒரு நம்பர் இருக்குல்ல, அது அதிமுகவோட அல்லது பாஜக கூட்டணியோட இணையும் போதே அதனுடைய தன்மை இழந்து விடுகிறது. உங்களுக்கு யார் போனீங்கன்னா சொல்றீங்களா, இளைஞர்கள், சிறுபான்மையினர், முற்போக்காளர்கள், நடுநிலையாளர்கள், அவர்களே பிஜேபி கூட்டணிக்கு போட போறாங்க. பெண்கள்லாம் போடுவாங்கல்ல. அதான் சொல்றேன். அது அப்படியே இருந்தாலுமே ஏன், அதாவது எந்த பலனுமே அளிக்காத அல்லது தங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய பாஜக கூட்டணிக்கு பெண்களே எப்படி போடுவாங்க? 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் அந்த தடவை வாங்கியாச்சுங்க. ஒருவேளை நீங்க சொல்வதே இருந்தாலும் முற்றாக முழுதாக போகாது. தனித்து நிற்கும் போது கிடைக்கிற வாக்குகள் ஒருபோதும் கூட்டணியில கிடைக்காது. விஜய்க்கு கிடைக்காது. இதேதான் விஜய் இந்த பக்கம் வந்தாலும், விஜய் இந்த பக்கம், அதாவது திமுக கூட்டணிக்கே வந்தாலும் இவர் ஒரு புது மாற்று இல்லைங்கிற எண்ணம் வந்துடும். சரிங்களா? அப்ப எண்ணிக்கை நீங்க 1+1 2ன்னு கூட்டக்கூடாது. இவர் 33 வாங்கியிருக்காரு, விஜய்க்கு 15 சொல்லியிருக்காங்க, 43 + 48 வந்துடும். அப்படி சொல்ல முடியாது. இங்க வர்றதுனால ஒரு 10% மேல குறைஞ்சு போயிடும். ஒரு 5ஓ 4ஓ அங்க வந்து சேரும். அப்போ 33 + 4 37 தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா திமுக ஜெயிச்சிடும். இப்போ விஜய் இப்படி ஒரு வேளை சேர்ந்தால் சீமான் நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. இது கால்குலேஷன்ல நிறைய போடுறோம். இல்ல இதான் உண்மை போடுறோம். இல்ல, சமீபத்துல நடந்த ஒரு எலெக்ஷன்ல நாங்க பார்த்தது, செய்தி சேகரிக்கும் போது டப்புன்னு ரஜினி அவர்கள் ஒரு வாக்கு போட்டார், ஒரு கேமரா வச்சிட்டாங்க. அந்த டைம்லயே மாறிச்சு அந்த தேர்தல். மீண்டும் ஜெயலலிதா வின் பண்றாங்க. ஸோ தேர்தல் நேரத்துல அந்த 1 மணி நேரத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியல. அதாவது நீங்க சொல்லுவது, நீங்க எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்க நீங்க போகிற போக்குல தூக்கி போட்டுருக்கீங்க. இல்ல இன்னொன்னு சொல்றேன். இல்ல அதே திமுகவுக்கு விஜய் அவர்கள் கருப்பு சிவப்பு வண்டியில இன்டைரக்டா ஒரு ஆதரவு கொடுத்ததை பார்த்து மாறினது இருக்கு. கடந்த தேர்தலில் குருவி உட்கார பழம்பழம் விழுந்ததை ஃபுல்லா கொண்டு போய் நீங்க குருவி தலையில வைக்கிறீங்க. குருவி பழம்பழத்து மேலதான் உட்கார, பழம்பழத்தை தூக்கி குருவி தலையில வைக்க கூடாது. இவர்களுக்கு ஒரு அதாவது சமூக உளவியல் என்ன, இங்க என்ன போயிட்டு இருக்குங்கிற அடிப்படையில ஒரு ஆதரவு நிலையில அவங்க போட்டிருப்பாங்க. இவன் ஜெய்கில்ல வந்ததுனாலையும் இவர் ஓட்டு போட்டதுனாலையும் தான் இந்த கட்சி ஜெயிச்சுன்னு சொல்றது முதல்ல ஓட்டு போட்டவனை இழிவுபடுத்துற ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆளும் கட்சியை எதிர்ப்பதற்கு, அதோட ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அறுவடை செய்வதற்கு எதிரிங்கிறது எதிர் தரப்புல ஒற்றுமையா நிக்கணும். இதுதான் பிலாசபி. இந்த பிலாசபியை பின்பற்றாம மக்கள் நல கூட்டணி 2016 தானே சொன்னீங்க நீங்க? 2016 ரஜினி ஓட்டு போட்டதை சொல்றீங்க. 2016ல மக்கள் நல கூட்டணிங்கிற பேர்ல விஜயகாந்த் இந்த பக்கம் பிரிஞ்சு நின்னாரு, வைகோ நின்னாரு, இவர் எல்லாரும் நின்னாங்க. அப்போ அது ஒரு அணி. இங்க திமுகவும் காங்கிரஸ் இன்னொரு அணின்னு நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருச்சு. அவர்கள் ஒன்றாக நின்றிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஜெயலலிதா தோத்துருப்பாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. இத பிரிக்கிறதுக்கு நடந்த சூழ்ச்சிகள். ரஜினி ஓட்டு போட்டாரு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நான் முழுசா சொல்லல, ஒரு கிரெடிட் முழுசா ரஜினிக்கு முழுசா விஜய்க்கு நான் கொடுக்கல. சைக்கிள்ல வந்தாரு, உடனே மாறி சொல்றீங்க. இல்லைங்க சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்றது இல்ல. உங்களை போன்றவர்கள் கட்சி தலைவர்களே சில நேரத்துல பேசக்கூடிய விஷயத்த நான் சொன்னேன். அந்த நேரத்துல ஒரு சில மாற்றங்கள் வரும்போது இப்ப இந்த 3% தான் வின் பண்றதுக்கான ஒரு இதுவா இருந்துச்சு. 500ல இருந்து 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் ஜெயிச்சாங்க. இந்த கடைசி நேரத்துல ஒரு மாற்றம் இருக்குல்ல, அப்பதான் போடுறவங்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும். யாருக்கு போடலான்னு யோசிச்சு பார்த்து திடீர்னு எதோ ஒன்று போட்டு வந்துடுறேன். நம்ம பிளான் பண்ணிலாம் போயிருக்கோம். நானே பிளான் பண்ணி போயிருக்கேன், இவருக்கெல்லாம் போடணும் இருக்கும். கடைசி நேரத்தில் ஒரு மனநிலை மாற்றம் வரும். அந்த நேரத்தில் யார் போடுறாங்களோ வாக்குகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அது யாருக்கு யார் என்ன பண்ணுவாங்க எது மாறும்னு யாருக்கும் தெரியாது. நம்மள ஒரு யூகத்தை அடிப்படையில் நம்ம சொல்றோம். இல்லை, அதாவது இது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆர்வத்தை சொல்லிவிட்டு இதுதான் நடக்க போகுது, நீ உழைக்கிறதெல்லாம் 2வது, கடைசி நிமிஷத்துல பரீட்சை எழுதுக்கு முன்னாடி போய் 2 தேங்காய் உடைச்சிட்டு வந்துருங்கிற மாதிரியான பேச்சு இது. அதாவது விஷயம் என்னன்னா, உழைப்பு, கன்சிஸ்டன்சி, வருகிற கொஸ்டின்ஸ், அது போக தன்னுடைய ப்ரிப்பரேஷன், இது எல்லாமும் சேர்ந்து இருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு இருக்கிற மூடு எல்லாத்தையும் சேர்த்து இருக்குது. ஒரு வரியில அவர் போய் தேங்காய் உடைச்சதுனால தான் பிள்ளை பாஸ் ஆனிச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் நிலையம் கடுமையான போட்டிகள் இருக்குது, பல்வேறு வியூகங்கள் இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், இந்த 2000 ரூபாய் அது எலெக்ஷனுக்காகத்தான் கொடுக்கப்பட்டதானா? ஆமாம், எலெக்ஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. எலெக்ஷனுக்காக கூட கொடுக்க கூடாதுன்னு ஏன் அவசரமா ஓடுறாங்க?
பீகார்ல கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கங்கிற மாதிரி பீகார்ல கொடுக்கும்போது இந்த ஃப்ரீபீஸ் பத்தி ஏன் அக்கறை இல்லாத பாஜக இன்னைக்கு அஸ்வினி குமார் உபாத்யாயா போய் கேஸ் போட வேண்டியது அவசியம் என்ன இருக்கு? நீங்க தேர்தல் இது எதிர்க்கட்சிங்க என்னங்க கேவலமான எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியா இருந்து அப்படிதாங்க செய்ய முடியும். அதான் அவங்க செய்யறாங்க. இல்ல அப்படின்னா தேர்தல் வந்துச்சுன்னா பீகாருக்கு நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கிறீங்க, பட்ஜெட்ல ஸ்பெஷல் பேக்கேஜஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஆந்திராவுக்கு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அப்போ தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் பிரச்சனை கிடையாது, திமுக பிரச்சனை கிடையாது. தாங்கள் ஜெயிக்க மாட்டோம், தமிழர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தாங்கள் இருக்கிற கூட்டணி ஜெயிக்காது, அதனால இவர்கள் எக்கேடு கட்டு போட்டு நாசமா போட்டுன்னு பாஜக நினைக்கிறது. பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசணும். குறிப்பாக வந்து போல்டா சில விஷயங்களை முன் வச்சதுமைக்கு நன்றி. நியூஸ் டுடே சார்பாக உங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை பாருங்கள்.